ஆக்டர் சியான் விக்ரமுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ட பார்த்தீங்கன்னா, இப்ப அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சியான் 63 ப்ராஜெக்ட்ட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ சியான் 63யா? அந்த படத்த ஏற்கனவே அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாரி கேட்பீங்க. ஸோ அந்த படத்த பார்த்தீங்கன்னா மனோஜ் அஸ்வின் தான் டைரக்ட் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ இப்ப அவர் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா விலகிட்டாரு. ஸோ அதே சாந்தியா டாக்கீஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்த ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்ப டைரக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்காரு. ஸோ இப்ப இந்த சியான் 63யா யாரு டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது, போடி கே. ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்றாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் திரைப்படம் இது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அதுல 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டே வாங்கியிருக்குங்க. ஸோ இந்த போடி ராஜ்குமார் பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சியான் விக்ரம மீட் பண்ணி ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் கமர்ஷியல் திரைப்படமா இருக்காமா. ஸோ அந்த கதை இப்ப சியான் விக்ரமுக்கு பிடிச்சு போய் அதுதான் இப்ப சியான் 63 மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. அப்ப மனோஜ் அஸ்வின் ஏன் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன லைன் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலா இல்ல. ஸோ அதை கமர்ஷியலா மாத்துறதுக்கான வேலைகள் தான் பார்த்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா மாத்தி சியான் விக்ரம் கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அப்பவுமே சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்ப மனோஜ் அஸ்வின் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டு இப்ப போடி கே. ராஜ்குமார் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் குள்ள வந்திருக்காரு. ஸோ போடி கே. ராஜ்குமாருக்கு ஃபர்ஸ்ட் திரைப்படமே சியான் விக்ரம் கூட பண்ற மாதிரி ப்ராஜெக்ட் வந்திருக்குங்க. ஸோ சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா 23 வருஷம் கழிச்சு ஒரு டெபியூட்டட் டைரக்டர் கூட கொலாபரேட் பண்றாருங்க. ஸோ லாஸ்டா பார்த்தீங்கன்னா சாமுராய் படத்துல பாலாஜி சக்திவேலுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் 23 வருஷம் கழிச்சு இப்ப போடி கே. ராஜ்குமாருக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் திரைப்படமா தான் இருக்க போகுது. ஸோ இந்த படத்துக்கான கேஸ்ட் அண்ட் க்ரூவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் கிளியரா இல்ல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சியான் 63 படத்துல ஆக்டர் சத்யராஜ் அவர் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ படத்துக்கான என்டையர் க்ரூ அப்டேட்மே பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் நவம்பர் மந்த்ல நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங்குமே பார்த்தீங்கன்னா இப்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சியான் விக்ரமுடைய அடுத்த ப்ராஜெக்ட் இதாங்க இருக்க போகுது. ஸோ இந்த சியான் 63 ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா சியான் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு யாதவனுடைய கதை ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ சியான் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படம் விஷ்ணு யாதவன் கூட தான் பண்ண போறாரு. ஆனா அதுக்குள்ள விஷ்ணு யாதவனுமே பார்த்தீங்கன்னா அவர் இப்ப எடுத்துட்டு இருக்கிற ஹாய் அந்த படத்தையுமே வந்து முடிச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரி சியான் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் அப் வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த சியான் 63 ப்ராஜெக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்டர் விஷ்ணு யாதவன் இப்ப எடுத்துட்டு இருக்கிற ஹாய் படத்தை பத்தியுமே ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அதை பத்தி பார்த்துட்டு போயிடலாமா? ஸோ அந்த வகையில இப்ப பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நவம்பர் எண்ட்ல பார்த்தா அந்த ஃபைனல் ஷெட்யூல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சென்னையில ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்ப கவின் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு தயாராயிட்டு இருக்காரு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நவம்பர் எண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹாய் படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இது போக இந்த ஹாய் படத்துல பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரபு அவருமே ஜாயின் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல ஆக்டர் பிரபு வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஹாய் படத்தோட என்டையர் ஷூட்டிங்குமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆர் ஜனவரிக்குள்ள முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ படத்தோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி ஆர் மார்ச்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மோஸ்டா மார்ச்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய சூர்யா 47 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலையாளம் இயக்குனர் ஜிவ்குமார் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் ஆர் ஜனவரி மந்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது போக இந்த படத்தை பத்தி இப்போ ரீசெண்டா தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்டர் ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்துல ஃபீமேல் லீட் வந்து ஆக்டர் நஸ்ரியா வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது போக இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங்கான காஸ்டிங்குமே பண்ண போறாங்க. அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரளா ஆக்டர் வந்து இந்த படத்துல நடிக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேஸ்லன் தாங்க. ஸோ நேஸ்லன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த சூர்யா 47 படத்துலயுமே அவர் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. போற போக்க பார்த்தா இந்த படத்துல சூர்யா மட்டும் தான் தமிழ் ஆக்டரா இருப்பாரு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே கேரளா ஆர்டிஸ்ட் தான் வராங்க. ஸோ நேஸ்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சூப்பரான கேரக்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த சூர்யா 47 படம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் திரைப்படமா தான் வரப்போகுது. ஸோ இந்த படத்துல சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசியான காப்பா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சூர்யாவுடைய போலீஸ் திரைப்படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ சூர்யாவுடைய இன்னொரு ப்ராஜெக்ட் பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் சூர்யாவுடைய 48வது படத்தை டைரக்டர் நித்திலன் சாமிநாதன் அவர் டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இன்னொரு டைரக்டரோட நேம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் பரசுரம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல சூப்பரான டைரக்டர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா சூர்யா கிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அண்ட் ஆல்சோ அந்த படத்தை பார்த்தா தில்ராஜு அவர் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சவுத் மார்க்கெட்டுமே சூப்பரா ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு போல. மாத்தி மாத்தி மலையாளம் தெலுங்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழியிலுமே நடிக்கிறாரு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் அல்லு அர்ஜுனுடைய 22வது திரைப்படம் அட்லியோட டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அட்ரஸ் முருனால் தாக்கூர் அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க.
இருக்காங்க. ஸோ இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட போர்ஷன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மும்பைல பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முருனால் தாக்கூருடைய போர்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபிகா படுகோனுடைய போர்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து மும்பரமா போயிட்டு இருக்கு. அண்ட் படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ, யூகே இந்த மாதிரி இடங்கள்ல ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஸோ இது போக இந்த படத்தை பத்தி இன்னொரு நியூஸ் ஒன்று சொல்றாங்க. அதை கேட்கும் போது பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அதாவது இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு விஎஃப்எக்ஸ் படமா தான் வரப்போகுது. அதுக்காக தான் வந்து அவ்வளவு பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய டிராகன்ஸ் வர மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் ஒன்று பண்ண போறாங்களாமாங்க. ஸோ அந்த டிராகன்ஸ்லாம் வந்து ஹாலிவுட் லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி விஎஃப்எக்ஸும் படத்துல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ டிராகனை வச்சு நம்ம அட்லி என்ன பண்றாரு? ஸோ இதை பொருசா குக் பண்றாருன்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துக்காக ஒரு டைட்டில் வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கான ஒர்க்குமே போயிட்டு தான் இருக்கு. ஸோ சீக்கிரமா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் எஸ்டிஆருடைய அரசன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோமோலாம் பயங்கரமா விட்டாங்க. ஆனா ஷூட்டிங் தான் இப்போ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மேபி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது போக இந்த அரசன் படத்தை பத்தி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆனா அது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தெரியலங்க. இதை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சீக்கிரமா எடுத்து முடிக்கணும். எந்த அளவுக்கு சீக்கிரமானா படத்துடைய 80-90% ஷூட்டிங்க ஜனவரி மந்த்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்குமே சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரமா. ஸோ சீக்கிரமா படத்தை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் தீபாவளிக்கே படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமாங்க. இந்த மாதிரி பிளானிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபினிஷிங் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம வெற்றிமாறனுடைய ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் எப்படி, அவர் எவ்வளவு ஸ்லோவா படத்தை முடிப்பாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சீக்கிரமா எடுத்து முடிச்சு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் ஆர்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருக்காரு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா வேட்டுவம், சார்பட்டா 2 அண்ட் மிஸ்டர் எக்ஸ் இந்த 3 படத்தை பத்தியுமே அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காருங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வேட்டுவம் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல ஆர்யா வந்து வில்லனா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அண்ட் அதுவும் இப்போ கரெக்டா பார்த்தீங்கன்னா படத்துல கிளைமேக்ஸ் சீன்ஸ் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வேட்டுவம் படத்தை பத்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துல ஆக்டர் சோபிதா துலிப்புல்லா அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ்க்கு பேர நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்துக்கான என்டையர் ஷூட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம்குள்ள முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார்பட்டா 2 படத்தை பத்தி ஆர்யா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேட்டுவம் படத்தை முடிச்ச உடனே இமிடியேட்டா அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த படத்துக்கான ப்ரே ப்ரொடக்ஷனுக்குமே சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்து மிஸ்டர் எக்ஸ் படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நவம்பர் ஆர் டிசம்பருக்குள்ள ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மோஸ்டா நவம்பர்ல ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.